அவர் பிஜேபிக்காரரா, திமுககாரரா, அதிமுககாரரா, இதெல்லாம் கேள்வியே கிடையாது. சரி, அந்த புகார் மேலே தான் இடி கொடுத்துருக்கிறதா, அடுத்த கேள்விக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். முதல்ல தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஏன் 4000 கேஸ் வந்ததுன்னு கேட்டால் இன்றைக்கி திமுக அரசுக்கு மேலே கேஸ் குவிந்து கொண்டே இருக்கிறது. மிஞ்சி போன திமுக அரசோ அதிமுக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் 400 கேஸாக இருந்திருக்கும். சைனா இப்படி ஒரு இந்தியாவை எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும், கடைசி ஹமாஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை கூட அது எக்ஸ்டர்மினேட் பண்ண வேண்டும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள்: ஜாதி பெயரை பயன்படுத்தி அமலாக்கத்துறையை களங்கப்படுத்த சதி, விளையாட்டு நகர் டெண்டரில் முறைகேடு, அரசு வழக்கறிஞர்களுக்கு ஈடு செய்ய வேண்டிய பணத்தை கொடுக்காமல் தட்டி கழிக்கும் தமிழக அரசு, மோடி அரசு பின்பற்றுவது பட்டேலின் யதார்த்தத்தை, நேருவின் ஜாலத்தை அல்ல அமைச்சர் ஜெய்சங்கர், லெபனானில் பதுங்கி இருந்த ஹமாஸ் தலைவரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய இஸ்ரேல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள ஒரே நாடு இதழின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்கள் நமது ஸ்டுடியோவிற்கு வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். தமிழகத்தில் இடி தொடர்ந்து பல ரெய்டு நடத்திட்டு இருக்கு. அதன் வழியாக பல பேர் இப்போ உள்ளே போகக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்குறோம், பல அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த இடியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் அங்கித் திவாரி அப்படிங்கிறவர் மதுரையில் அவர் பணம் வாங்கினார், முடிந்த ஒரு கேஸுக்காக பணம் கேட்டார், அதை அவர் கொடுக்க போகிறப்ப அவர் கைது செய்யப்பட்டார், அதை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி அவரை கைது செய்தாங்க. அந்த கேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் கூட அவருக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறாங்க. இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. என்னென்னா, ஜூன் 26, 2023 ஒரு சம்மன் இடியிலேருந்து போயிருக்கு. எங்கன்னா, சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையம், அதாவது ஆத்தூர் தாலுக்காவில் சகோதரர்கள் 2 பேர், கிருஷ்ணன் கண்ணையன்னு 2 பேர் இருக்காங்க. இவர்கள் இருவரும் தலித் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலம் சம்மந்தமாக ஏற்கனவே டிஸ்பியூட் இருக்குது. பக்கத்தில் குணசேகர்னு ஒருத்தர் இருக்கார். இது ஆப்பன் டு பி அவர் ஒரு பிஜேபியில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன லேண்ட் டிஸ்பியூட்டு. அவங்க அந்த கேஸ் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் அந்த இடியிலேருந்து ஒரு சம்மன் போயிருக்கு. அதில் அவங்க 2 பேரையும் குறிப்பிட்டு, அதாவது கிருஷ்ணன் கண்ணையன் குறிப்பிட்டு பள்ளர், இந்து பள்ளர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு. இப்போ என்னென்னா, ஒன்று இந்த ஒரு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பிச்சதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னால் கூட, ஆனால் இதை பெரிய அளவு இப்போ எதை சொல்கிறாங்கன்னா, ஜாதி ரீதியாக இடி இப்படி குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது அப்படின்னு. இதற்கிடையே அவர்கள் மீது ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க, நம்ம சோசியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப் தளங்களில் அதிகமாக பேசக்கூடியவர்கள், அவங்க சில விஷயங்கள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இவர்கள் மீது ஏற்கனவே வனச்சரக உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏற்கனவே இவங்க மீது வழக்கு இருக்குது 2017. ஆனால் அவர்களுக்கு எதிராக அனைத்தும் இருந்தால் கூட, ஆதாரங்கள் இருந்தால் கூட, அரசு தரப்பில் அது சரியான வகையில் இவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு, இந்த சந்தேகத்திற்கு இடமான அந்த இது இருக்கிறதுனால, அந்த யார் மீது குற்றவாளியாக அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் நீதிமன்றம் கொடுக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் 2021 அவங்கள விடுதலை செய்கிறது, அவங்க கேஸை முடிச்சு வைக்கிறாங்க நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பக்கமும் ஒரு கேஸை இப்போ எடுத்து சொல்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இடியை ஒரு ஜாதி ரீதியான கண்ணோட்டத்தில் இப்பொழுது அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இடியை நினச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு, அரசாங்கத்துக்கு தூக்கம் இல்லை என்பதைத்தான் இது காமிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய முதல்வர் சொன்னார், எனக்கு தூக்கமே இல்லாமல் இருக்குன்னு.
அவர் சொல்லும்போது திமுககாரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள், இந்த நாட்கள் மேலே பல்ல போட்டு பேசினா என்ன வருமோ அந்த பயத்தில் தொடக்கத்தில் சொன்னார். இப்போ எல்லாமே இது தெனாலிராமன் கமல் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் 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 அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆகையினால ஈடியை எப்படி திருப்பி தாக்குறது? சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். ஸ்டாலின் திமுகவினுடைய வக்கீல்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதில் என்ன கேட்டிருக்காருன்னா, அவ்வளோ பெரிய ஜெயலலிதாவை நாம் தண்டிக்க வைக்க முடியுமானால், அவங்க மேலே கேஸை உறுதி செய்யப்பட முடியால், நம்ம ஆட்களை ஏன் நம்மளால் வெளியில் எடுக்க முடியலைன்னு கேட்டிருக்காரு. ஸ்டாலினுக்கு ஒரு விஷயம் புரியலை. ஒரு ஆளை ஆணி அடிக்கிறது ஈஸி, எடுக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் ஜெயலலிதாவை அடித்தீர்கள் என்றால் அவருக்கு சாட்சி இருந்தது, ஆகையினால் குற்றச்சாட்டப்பட்டார்கள், அன்னைக்கு நீதிமன்றம் வந்தது. இன்றைக்கு அதே மாதிரி உங்கள் அமைச்சர்கள் மேலே அவ்வளோ பேர்கள் முன்னே ஆதாரம் இருக்கிறதுங்கும் போது இந்த திமுக வக்கீல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த ஈடியினுடைய அஃபீஷியல்ஸ், கேஸ் எடுக்கக்கூடிய ஜட்ஜஸ், இவர்களுடைய பேக்ரவுண்டை நாம் பார்க்கணும்னு சொல்கிறார். பாருங்கள், கடைசியில் திமுக அரசியல் எங்கே வந்து நிற்கும்னா, கேரக்டர் அசாசினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். ராஜாஜியை எப்படி திட்டினார்கள், காமராஜரை எப்படி திட்டினார்கள், எம்ஜிஆரை எப்படி திட்டினார்கள், ஜெயலலிதாவை எப்படி திட்டினார்கள், இதையெல்லாம் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி டிவியில் அதை மட்டும்தான் போகும். அப்போ கரெக்டாக அந்த கேரக்டர் இதே இன்றைக்கு இறந்த விஜயகாந்த், 2 நாளைக்கு முன்னால் இருந்த விஜயகாந்தை இவர்கள் எப்படி பேசினார்கள் நமக்கு தெரியும். அவருடைய சொத்து, அந்த கோயம்பேடில் இருக்கிற சொத்தை எப்படி அபகரித்தார்கள் என்பது தெரியும். அதாவது அரசாங்கத்துக்காக என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ விடாமல் என்ன பண்ணாங்கங்கிறதால நமக்கு தெரியும். இப்போ அவங்க கடைசி ரிசார்ட் என்பது ஜாதின்னு மாறியிருக்கு. நிர்மலாமாவை ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தர் ஊர்கா மாமின்னு பேசினதை நாம் பேசுகிறோம். இன்றைக்கி அந்த பத்மபிரியான ஒரு திமுக அம்மா ஒரு பர்தா போட்டுக்கொண்டு பிராமண பாஷையில் நிர்மலாவுக்கு மரியாதை, அந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ரௌடாக ஷேர் பண்ணியிருக்காங்க. செய்கிறாங்களாம். அதாவது கேட்ட காசை கொடுக்குறேன். நேற்று அழகாக பிரதமர் சொல்லிட்டார், 2.5 மடங்கு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கூட கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இதுவரைக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அந்த அவருடைய தவப்புதல்வன் அப்பன் வீட்டு பணமானு கேட்டார். இன்றைக்கி அவள் அப்பா, அவருடைய அப்பன், அந்த தவப்புதலுடைய அப்பன் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கேட்குறது எங்களுக்கு மக்களுக்காகத்தான், இது அரசியல் இல்லைன்னு சொன்னார். அப்போ இப்போது அவர் அப்பனுடைய பையன் அவர் பேசுகிறது அரசியலாக கோரிக்கையாங்கிறது, கோரிக்கை வைப்பது அப்படின்னு இருக்காரு. அது கோரிக்கையா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதனால் இவர்கள் கடைசியில் எங்கே வரார்கள் என்றால் ஜாதி ஜாதி ஜாதி. இப்போ இந்த கேஸில் இடி அஃபீஷியல்ஸுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. 2017 எஃப்ஐஆரில் என்ன இருந்தது, அந்த எஃப்ஐஆரில் தமிழ்நாடு ரெக்கார்டில் அப்படியே அவங்க ஸ்கேன் பண்ணி எஃப்ஐஆரை போடுறாங்க. அந்த ரெக்கார்டில் இவருடைய ஜாதி பேர் இருந்தது, அவ்வளோதான். எந்த எஃப்ஐஆர்லையும் ஜாதி பேரை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்போ சேர்த்தார்கள், ஐயோ ஜாதி பேரை சேர்த்து விட்டார்கள், ஜாதி பேரை என்ன முடிஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் ரீமாடிஃபை பண்ணால் முடிஞ்சு போச்சு. பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை. கோட்டார் கூப்பிட்டு எப்பா எஃப்ஐஆரில் அந்த ஜாதியை எடுத்துடணும், வேலை முடிஞ்சு போய் ரீஎஃப்ஐஆர் போடணும்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருப்போது. ஆனால் இவர்கள் எங்கே வராங்க, அவர்கள் பிஜேபிக்காரர். சார், புகார் என்று வந்தால் அதை விசாரிக்க வேண்டியது ஈடியினுடைய கடமை. அவர் பிஜேபிக்காரரா, திமுககாரரா, அதிமுககாரரா, இதெல்லாம் கேள்வியே கிடையாது. சரி, அந்த புகார் மேலே தான் ஈடி கொடுத்துருக்கிறதா, அடுத்த கேள்விக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் பெரும்பாலான கேஸில் அரசு வழக்கறிஞர்கள் ஓட்டை விடுகிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இவரை அன்னைக்கு அக்யூட் பண்ணினாங்கன்னா அரசு வழக்கறிஞர்கள் ஒழுங்காக இந்த வேலையை பண்ணலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வனத்துறை கேஸ் ஃபைல் பண்ணது, இவர் தப்பித்து போகிறார். அப்போ வனத்துறையினுடைய வக்கீல்கள் யார்? இதில் இன்னும் சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த வனத்துறையில் அப்போது இருந்த அதிகாரிங்கிறது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர், அதை நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் இவங்க இதை எல்லாத்தையும் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நம்ம அதையும் மென்ஷன் பண்ண வேண்டியது. எல்லாமே ஜாதி தானேங்க. அதாவது திராவிட மாடல் என்றாலே ஜாதி தான். ஜாதியை தாண்டி எதுவுமே பேசலை. இன்ன வரைக்கும் ராமசாமி நாயக்கர் ஜாதியை பற்றி தான் பேசியிருக்கார், வேறு எதை பற்றியும் பேசலை.
அந்த ஜாதி கண்ணோட்டம் இல்லாமல் இன்றைக்கி கடைசியில் திமுகவினுடைய லாஸ்ட் ரிசார்ட்டுங்கிறது ஜாதியாகத்தான் இருக்கும். அதைத்தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2 நாளைக்கு முன்னால் தயாநிதி மாறன் கூட வேலை இல்லாத பிஜேபி ஐடி ஆமாம் முடிதிருத்துவன் என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறார். ஏற்கனவே தயாநிதி மாறன் அப்படி பேசி பழக்கப்பட்டவர் தான். அதனால் இது லாஸ்ட் ரிசார்ட்டாக பார்க்கிறார்கள். ஆனால் ஜாதி அரசியல், திமுகவினுடைய ஜாதி அரசியல் இனிமேல் தமிழகத்தில் ஈடுபடாது அப்படித்தான் நான் நம்புகிறேன். இப்போ இதிலேயே சேர்த்து இன்னும் ஒரு துணை அந்த விஷயங்களையும் உங்களுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் பற்றி இப்போ நீங்கள் அந்த பத்மபிரியா சொன்னதுனால இதையும் நான் சேர்த்து கேட்குறேன். இந்த கான்ட்ரவர்சி இடி கான்ட்ரவர்சி வரும் பொழுதே பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர் வந்து ஜிஎஸ்டி இதில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் இந்த மாதத்துலேயே ஏதோ ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு திடீர்னு விசில் ப்ளோயராக மாறி அவர் மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஜாதி சொல்லி இடி வந்து ஒரு சம்மன் பண்ணது, நோட்டீஸ் அனுப்புதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அந்த இதில் பணியாற்றிட்டு இருக்கேன், என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது. சமூக நீதிக்கு எதிராக இந்த அரசு அமைச்சர்கள் அந்த அமைச்சர் கீழே இப்படி நடக்கக்கூடியதுங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக இப்போ ஊடகங்களில் செய்தி இருக்குது. இந்த செய்தி அதோட சேர்த்து சொல்லுங்கள் சார். இங்கே இருக்கிற இடி அஃபீஷியல்ஸ் அவங்க எஃப்ஐஆர் வந்து நிர்மலா சீதாராமன்கிட்ட கொடுத்து பார்த்து வாங்குறாங்களாம். இதை விட பைத்தியக்காரத்தனம் ஒன்றுமே இருக்க முடியாது. எங்கள் ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்டு தான் எஃப்ஐஆர் போடுறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ கேனத்தனமோ, எவ்வளோ பைத்தியக்காரத்தனமோ, எவ்வளோ முட்டாள்தனமோ. இவருக்கு பேர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னு இவர் சொல்லுகிறார். உண்மையில் என்னென்னா இவர் இப்போ பென்ஷன் வாங்குவாரான்னு கேள்வி இருக்கிறது. பென்ஷன் வாங்குவாரா, நிறைய டிசிப்ளினரி ஏகப்பட்ட கமிஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? எல்லாருமே இந்த ரிட்டர்மெண்ட் இங்கே குஜராத்தில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் எந்த பக்கம் கடைசியில் மோடிக்கு எதிராக ஏன் மாறினாங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கடைசி காலத்தில் எங்கேயாவது இடத்துல போய் நானும் ஒரு விசில் ப்ளோயர்னு மாறுறதுல சிலருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறான். ஆனால் இவர் ரிட்டையர் ஆகவாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். திடீர் நேரத்து வரைக்கும் இல்லாத திடீர் புது ஹீரோக்கள் எல்லாம் இப்போ தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே திருப்பி எங்கே வருதுன்னா பேஸ் ஜாதியில் தான் வந்து நிற்குது. இது எதுவும் நிற்காது. மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து பல காலம் ஆகிவிட்டது. அதுதான் உண்மை. நேற்றைய திருச்சி நிகழ்ச்சி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. எல்லா நிகழ்ச்சியும் ப்ரூவ் பண்ணிட்டு வருது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு ஜாதிக்கு அப்பாற்பட்டு அதால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறது அகில இந்திய லெவலில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்கு. தமிழகத்திலையும் நிரூபித்து கொண்டிருக்கிறது. இவர்களால் தான் எதுவும் பண்ண முடியலை. திமுக கூட்டணி கட்சிகளால் தான் ஜாதியை தாண்டி வர முடியவில்லை. ஒரு துரைமுருகன் ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஒரு ஆர்எஸ் பாரதி ஒரு மாதிரி பேசுகிறாரு, கேஎன் நேரு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவர்கள் தலையில் தான் ஜாதி இருக்கிறது. அதுதான் நாம் பார்க்குறோம். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுலேருந்தே குழு அமைப்பதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாங்க. எல்லாத்திற்கும் ஒரு குழு போட்டிருந்தாங்க. இன்னொன்று இந்த திராவிட மாடல் குறிப்பாக இந்த திமுகவிற்கு விஞ்ஞான ரீதியாக எதையும் செய்வாங்க, அணுகுவாங்க. அது ஈவன் ஊழல் செய்வதாக இருந்தால் கூட சிக்கிக்காமல் எப்படியெல்லாம் செய்கிறது, அதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சர்க்காரியா கமிஷன்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்குது. இப்போது ஒரு குற்றச்சாட்டு, அதாவது ஒரு முறைகேடுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா அந்த துறையில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. என்னென்னா விளையாட்டு நகர், சர்வதேச அளவில் விளையாட்டு நகர் ஒன்று அமைக்கணும். ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு அமைச்சராக போட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு ஆக்கி அந்த இது ஈவெண்ட்டு ஒடிசாவில் நடந்தது. இவரே போய் பார்த்துட்டு இது மேலெல்லாம் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல ஈவெண்ட்டுகளை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் சைமல்டேனியஸாக அந்த ஈவெண்ட்டை நடத்தும் பொழுது டாஸ்மாக் சரக்கையும் விற்கணும் அப்படின்னு கூட அதுவும் ஒரு பக்கத்தில் போணுச்சு. அது இப்போ கேஸில் உள்பட போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ என்னென்னா சோழிங்கநல்லூர் பக்கத்தில் செம்மஞ்சேரின்னு ஒரு இடம், அதில் வந்து 105 ஏக்கர் இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து உலகத்தரமான ஒரு மைதானம் கட்டணும், விளையாட்டு நகர் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழு, அதுக்கு வந்து ஒரு டெண்டர் ஒன்று அறிவிக்கிறாங்க. அது என்னென்னா அக்டோபர் மாதத்தில் அந்த டெண்டரு, நவம்பர் 14th வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு. சரி, டெண்டர் அறிவிச்சது. இந்த பார்ட்டிசிபேட் பண்ண
அந்த நிறுவனங்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்ய ஒரு குழு, அந்த கமிட்டி அமைக்கிறாங்க. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம்டிஏலேருந்து ஒரு 3 பேர், அப்புறம் பொதுப்பணித்துறையிலேருந்து பிடபிள்யூடியிலேருந்து கொஞ்சம் பேர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு கழகத்திலேருந்து சில பேர், இப்படியெல்லாம் பண்ணி டிசம்பர் 14 இந்த மாதத்தில் அன்சுல் மிஸ்ரா வந்து அறிவிக்கிறார், இப்படி வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனால் அந்த சிஎம்டியிலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே உரிய அனுமதி வாங்கிட்டு தான் ஒவ்வொரு ஆளை நிரூபிக்கணும். ஆனால் இந்த செயலாளர் வந்து என்ன பண்ணுறாரு, தான் தோன்றித்தனமாக அவராகவே அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இது வந்து மிகப்பெரிய அளவில் நிதி இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, 105 ஏக்கரில் ஒரு பெரிய கிரவுண்டு வரப்போகுதுன்னா, அது அப்படி ஆன்சிலரி யூனிட்ஸ் அங்கே வேறு என்னென்னலாம் வரப்போகுது, அம்யூனிட்டிஸ் வரப்போகுது, இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு போகுதுங்கிறது இது ஃபுல்லாக ஃபினான்ஸ் இது இன்வால்வ் ஆகிருக்கு. நாங்கள் இதை எந்த அளவுக்கு டெசிஷன் எடுக்க முடியும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட்டை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போடுறாருன்னு வச்சுங்க சார். சீஃப் செக்ரட்டரிக்கு வேறு வேறு துறையில் இருக்கிற நபர்கள் யார் யார் என்று தெரியும். அந்த சீஃப் செக்ரட்டரி கூட பல்வேறு துறைகளை இணைத்து ஒரு ஆர்டர் போடும்போது அந்தந்த துறையினுடைய தலைவர்கிட்ட கேட்டு அவர்கள்ட்ட பரிந்துரை பண்ணுற ஆளைத்தான் இவர் வாங்க முடியும். ஒரு பொது காரியத்துக்கு சீஃப் செக்ரட்டரி ஒரு 5 டிபார்ட்மெண்ட் 8 டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ஒன்று போடுறதா இருந்தால் சீஃப் செக்ரட்டரி கூட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பண்ணி தான் ஆர்டர் போடுறாங்க. இங்கே ஒரு சிஎம்டிஏனுடைய டிப்டி டைரக்டர், அவர் டிப்டி டைரக்டர் நினைக்கிறேன், அவர் செக்ரட்டரி, டிப்டி செக்ரட்டரி, ஒரு சிஎம்டிஏனுடைய டிப்டி செக்ரட்டரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளை தன்னுடைய டெண்டர் கமிட்டிக்கு எப்படி போட முடியும்? இந்த கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ போடு இவரை போடு அப்படின்னு இவருக்கு சொன்னது யார்? கேள்வி அங்கே தான் வருது. ஸோ இவருக்கு வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை இவருக்கு தெரியாதுன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று இவங்களே சூஸியாக இருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசனும் இருக்குங்கிறது. அப்போ இவர் இப்படி போடுறாருன்னா இவருக்கு பின்னால் இருந்தது யார்? அந்த கேள்வி தான் முதல்ல வருது. இவர்களெல்லாம் நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னது யார்? இதுதான் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம். அந்தந்த துறையில் கேட்காம இவங்க சொன்னா அவங்களுக்கும் உனக்கும் என்ன நேரடி தொடர்பு? இல்லை அவர்களுக்கும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறதா? அவர்களுக்கும் சென்னை மேயருக்கும் தொடர்பு இருக்கிறதா? சிஎம்டிஏ சேகர் பாபு தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கும் சேகர் பாபுக்கும் துறை இருக்கா? சேகர் பாபு தான் நினைச்ச எல்லாத்தையும் தானடையாக போடுறாரா? அப்போது இதை விட அரசு நிர்வாகத்தை கேலிக்குத்தாக்குதோ எதுவுமே இருக்க முடியாது. இப்போ சிஎம்டிஏக்கு என்ன பயம் இருக்கிறதுனா, இப்போது எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி நீன்னா ஓட்டை தான் அதை விடணும். ஓகே, டெண்டர் ரைட்டு, அதுக்கப்புறம் கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் ரைட்டு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வரும்போது யார் வேலை பண்ணுவா? ஹூ வில் டூ தி எக்ஸிக்யூஷன்? இப்போ அவங்களுக்கு என்ன பயன் வருதுன்னா, இந்த கமிட்டி எது வரைக்கும் இருக்கும், நாங்கள் வந்து தன்னிச்சையாக வேலை பார்க்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் மேலே பக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்தா நான் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பயம், நியாயமான பயம். ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறையில் அடுத்து யார் ஒருத்தர் போக, இதுவரைக்கும் திமுக வந்து விஞ்ஞான ஊழல் கட்சி, ஊழல் பண்ணி ஒருத்தர் கூட இதுவரைக்கும் உள்ள போகலை, தண்டிக்கப்பட்டதில்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்த காலத்தில் தான் பொன்முடி மீது இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அவரும் சுயமரியாதை, ஏன்னா ஷாவர்கர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பேசுகிறவங்க ஒரு தீர்ப்பு வரும்போது ஜட்ஜை பற்றி கும்பிட்டு ஐயா அப்படின்னு கேட்குற அளவு தான் இவங்களுடைய மைண்டு ஸ்ட்ரென்த்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முட்டி வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, 72 வயசு ஆயிடுச்சு. செந்தில் ஷாவர்கர் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்டு ஷாவர்கர் நீ உள்ளே போய் நின்றுக்கிட்டு செந்தில் பாலாஜி எத்தனை இது கொடுக்குறாரு நாங்கள் பார்க்க தான், எத்தனை அவருக்கு அது சரியில்லை இது சரியில்லை அவரை விட்டு விடுங்கள் என்னத்துக்கு விடணும், என்ன தியாகியா? அப்போது இந்த சிஎம்டி அஃபிஷியல்ஸுக்கு பயம் வருவது நியாயமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அமைச்சர் போகிறதா இருந்தால், ஏன்னா உதயநிதி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டெண்டரில் உதயநிதி தப்பு பண்ணாலும் அவரும் உள்ளே தான் போக போகிறாரு.
ஏன்னா அப்போ கேட்பாங்க, ஏன்யா இது உன் அப்பா வீட்டு சொத்தா அரசாங்க சொத்து, இதை நீ திருட முடியுமா அப்படின்னா உதயநிதிட்ட கேள்வி வரும். ஏன்னா அது அப்பா வீட்டு சொத்து இல்லைன்னா அவருக்கும் தெரியணுமில்ல, அது மக்கள் பண்ணணும்ல. ஆகையினால அந்த கேள்வி வரும். அப்போது இந்த சிஎம்டிஏ மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பயத்தில் நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணீங்க. எனக்கு என்ன வேடிக்கைன்னா, திராவிடம் இதுக்கு முன்னால் 5 முறை கலைஞர் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி சிஎம்மாக இருந்தார். அவர் ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தணும்னா நினச்சதில்லை. அது சிட்டிக்குள்ளே நடத்தணும் ரேஸ் எடுத்தல். அவர் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு. இப்போது நான் என்ன கேட்குறேன், உலகத்தரம் விளையாட்டு வாங்க, முதல்ல தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். அதை சொல்லாமல், அதாவது உதயநிதி திருடுவதற்கு என்று ஒரு துறை, அதுக்குன்னு சில வேலை, அதுக்குன்னு டபாலி வேலை பார்க்கறதுக்கு சேகர்பாபு, KN நேரு, மா சுப்பிரமணியன் இவங்களெல்லாம் நம்ம வெள்ளத்திலேயே பார்த்துட்டு எல்லாம் டபாலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு உதயநிதி மேலே வந்த பயம்தான் இன்னைக்கு இந்த முறைகேடு வெளியில் வந்திருக்கு. இந்த முறைகேடு தான் ஊழலுடைய முதல் படி விதை அதாக இருக்கும். ஆகையினால இனிமேல் அவர் நினைக்கிற மாதிரி ஈஸியாக, ஏற்கனவே இந்த கிளம்பாக்கத்திலேயே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. கிளாம்பாக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு ஜங்ஷன் சூஸ் பண்ணால் பஸ் ஸ்டாண்டுக்கு எனக்கு புரியுது, ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு ரோடை சூஸ் பண்ணால் எப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? சரி, எனக்கு கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேட்டில் மார்க்கெட் பக்கத்தில் இருந்தது. அவ்வளோ விளைபொருளையும் உடனே ஏற்ற முடிஞ்சது. வியாபாரிகளுக்கோ வர்த்தகர்களுக்கோ விவசாயிகளுக்கோ அது பலனாக இருந்தது. இனிமே அவன் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் அதை ஏற்றணும். காய்கறி விலை கூடும், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் விலை கூடும். எதுக்காக இதை பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியலை. நேற்று சேகர்பாபு சொல்லியிருக்கிறார், இன்னும் 1 வருஷம் அங்கே இருக்கும் கோயம்பேடு, பெங்களூர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய திட்டம் அந்த இடத்துக்கு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ பெருந்திட்டம் கோயம்பேடு பெருந்திட்டம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது எங்கே ஆபத்து? அதாவது திமுக அரசும் நில அபகரிப்பும் ஒன்றோடு ஒன்று கை சேர்த்து போனது தான். யாருக்கு எதுக்கு அபகரிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இது மற்றொரு நில அபகரிப்பு. இவர் எந்த அரசாங்கம், இவர் அரசாங்கம் இருக்குமா இருக்காதானோ சொல்ல முடியாது. ஏன் இதை பண்ணி கொண்டு இருக்கிறார்? இருக்கிற வரைக்கும் ஏதாவது திருடு அப்படிங்கிறத தான் இதை காமிச்சிருக்கே தவிர, இந்த முறைகேடு இப்போதே ஆரம்பிக்கிறது என்றால் இதை கண்ணில் விளக்கெண்ணை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் அனைவருக்கும் இருக்குது. அதுதான் என்னுடைய செய்தி. மத்திய அரசு போதிய நிதியை மாநில அரசுக்கு ஒதுக்குறதில்ல, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை. அதைத்தான் அவர் சொல்லும் பொழுது நீங்களும் திரும்ப குறிப்பிடுறீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் கொடுத்த வரி தானே கொடுக்கணும், அது என்ன உங்கள் அப்பன் வீட்டு காசான அவர் கேட்டார். அந்த துணியில் தான் அவங்க திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சமீபத்தில் நாங்கள் பெரிய அளவு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ உலக அளவிலே முதலீட்டாளர்களுக்கான மாநாடு வேறு இங்கே நடக்க போகுது, அது ஒரு பக்கம். ஆனால் சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நீதிமன்றத்தில் வந்திருக்கு. என்னென்னா, இந்த தமிழக அரசுக்காக அரசு வழக்கறிஞர்கள் ப்ளீடராக போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்டண பில் எதுவுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 3 மாதங்களாக அவங்களுக்கு கிளியர் ஆகவே இல்லை. இது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்படுகிறது. ஜி அருள்முருகன், ஆர் சுரேஷ்குமார் அவங்க அந்த நீதிபதி அவங்களுடைய அமர்வுக்கு வருது. அது வரும் பொழுது தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. என்னென்னா, செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் 15க்குள்ளார கிட்டத்தட்ட 4638 கட்டண பில் எங்களுக்கு பார்வைக்கு வந்திருக்கு. அதில் 943 சரி பார்த்துட்டு வெப்சைட்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பில்லுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த 2 ஜட்ஜும் 1% கூட இது இல்லையே, உங்களுக்கு வந்த இதுலேருந்து 1% கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு விஷயம் நோட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிசம்பர் 22 செகண்ட் ஹியரிங் இருக்குது, இதில் நீங்கள் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும். சரி, அவங்களுக்கு அந்த டிஸ்பேச் பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்குது, அதை தீர்ப்பதற்கு ரொம்ப ஒரு கான்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் ஏதாவது சொல்லணும். சும்மா ஒரு இதாக அறிக்கையாக இல்லாமல்
கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதில் ஸ்க்ரூட்னைசேஷனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது ஹியரிங்க்கு காசு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஜெயிச்சா தோந்தாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. அப்போ இந்த 4 மாதத்தில் 4000 ஹியரிங்கில் இவர்கள் அப்பியர் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். இது வெற்றி தோல்வியை விட்டுருங்க. ஹியரிங் அப்பியர் ஆனால் நீங்கள் காசு கொடுக்கணும், அவ்வளோதானே. ஏன் 4000 கேஸ் வந்ததுன்னு கேட்டால் இன்றைக்கி திமுக அரசுக்கு மேலே கேஸ் குவிந்து கொண்டே இருக்கிறது. மிஞ்சி போன திமுக அரசோ அதிமுக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் 400 கேஸாக இருந்திருக்கும். இப்போ இவங்க செய்கிற ஊழலை எத்தனை பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் அமைச்சர்கள் மேலே கேஸ் வந்து கொண்டே இருக்கிறது, எம்எல்ஏ மேலே வருது, எம்பி மேலே வருது. அப்போ இந்த கேஸ் எல்லாம் யார் அட்டன் பண்ணோம்? திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் தான் அட்டன் பண்ணாங்க. ஹெச்ஆர்என்சி மேலே அவ்வளோ வழக்கு, ஹெச்ஆர்என்சி மேலே அவ்வளோ வழக்கு. இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேலேயும் எவ்வளோ வழக்கு இருக்குதுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் கேட்கணும் பொழுது நம்ம அப்படி கேட்டால் தான் இந்த உண்மை தெரியும். அப்போ 4000 வழக்குகள், அது 4000 ஹியரிங்கான பணம் கொடுக்கப்படவில்லை. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழகத்தில் நிதி இல்லை, அப்படி தான் நாம் சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாளில் ஆசிரியர்கள் என்ன பாடுபட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே இன்சூரன்ஸை இவங்களுக்கு விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸில் நிறைய பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. டாக்டர்ஸ் நர்சஸுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. காசே இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக கடன்கார மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. 7.25 லட்சம் கோடி 8.5 கோடி வரைக்கும், 7.25 8.5 கோடி வரைக்கும் இருக்கு என்று சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய கடன்கார மாநிலமாக மாறிவிட்டு அந்த வக்கீல் என்னையா பாவம் செய்தான்? நீ தப்பு செய்கிற, உன் மேலே கேஸ் வருது, அவன் டிஃபென்ஸுக்கு வரான், அவனுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் போய் வக்கீல் திமுக வக்கீல் எல்லாம் கூட்டு வச்சு மிரட்டி, நீங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரியும் வெளியில் எடுத்தே ஆக வேண்டும், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்டான். அவன் என்னையா பண்ணுவான்? நீ தப்பு பண்ணால் அவனுக்கு டிஃபெண்ட் பண்ண என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும்? அதனால் ஹியரிங்கான காசு கொடுக்கப்பட்டாக வேண்டும். ஏன்னா அவனே எதை நம்பி வாங்க? அரசு வக்கீல்லாம் ஏங்க வரான்? அரசு வக்கீல்லாம் எப்படினாலும் ஒரு ஹியரிங்க்கு கண்டிப்பாக எனக்கு காசு வந்துடும். இல்லை அவன் தனியார் வக்கீலாக இருந்தால் நான் கிடந்துக்குமே காசு. அதுக்கு அவன் எவ்வளவு காசு கொடுத்துருக்கானோ தெரியாது. அரசு வக்கீலாக தன்னை திமுக அரசு வக்கீலாக அறிவிக்கிறதுக்கு அந்த மினிஸ்டருக்கு அந்த மற்றவருக்கு காசு வச்சு தன்னை வந்து அரசு வக்கீலாக கொடுத்த காசு அவன் எடுக்கணுமா இல்லையாப்பா? ஹியரிங் கூட காசு கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? அதனால் திமுக யாரை வஞ்சிக்கிறதுங்கிறதுக்கு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், நர்ஸுகள் டாக்டர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், சொந்த கட்சிக்காரர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், சொந்த கட்சியினுடைய வக்கீல்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதனால் வஞ்சிக்கப்படும் லிஸ்ட்டு திமுகவில் கூடிட்டு இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அப்படின்னா விடியலுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. விடியல்னா ஒரு குடும்பத்துக்கு விடியல், அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க விடியல். மக்களுக்கு விடியல்னு யார் சொன்னார்? அவர் எங்காவது சொன்னார் மக்களுக்கு விடியல் ஆட்சின்னு சொன்னாரா? விடியல் ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது யாருக்குன்னு அவர் சொல்லவே இல்லைல்ல. ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள். சமீபத்தில் அந்த புத்தகத்தை மோடி அவர்கள் கையாலேயே அதை வெளியிட்டார். அதில் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு. சமீபத்தில் ஏஎன்ஏயுடைய முக்கிய செய்தி அந்த அமைப்பாளர் ஸ்மிதா பிரகாஷ் அவர்களோடு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கார். அதில் அவர் வந்து இந்தியாவை பொறுத்தளவு 2 பாலிசி அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறார். ஒன்று நேருவுடைய சிண்டியா, அதாவது சைனா இந்தியா பாலிசி. அது ஒரு ரொமான்டைசேஷன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாலிசி. வேறஸ் மோடி அவர்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது சர்தார் பட்டேல் அவர்களுடைய ரியலிசம், அதாவது யதார்த்தத்திற்கு உட்பட்ட வகையில் தான் நம்முடைய வெளியுறவு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் மோடியை பற்றி, குறிப்பாக அந்த சைனா உறவை பற்றி சொல்லும்போது ரொம்ப வெரி ப்ரெக்மேட்டிக் அப்ரோச் இருக்குது மோடிக்கிட்ட அப்படின்னு. குறிப்பாக அந்த எல்ஏசியில் இப்போ வரைக்கும் 4 வருடங்கள் ஆகிவிட்டது.
சைனா தொடர்ந்து அங்கே ஏதோ தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தொல்லையை தீர்க்கும் வரை உங்கள்கிட்ட வந்து இந்த சமரசங்கிற பேச்சுக்கே தயாரியாக இல்லை இந்த நாடு அப்படிங்கிறதுல மோடி மிகவும் தெளிவாக இருக்கிறார். இந்த பாலிசி தான் நம்ம எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிறோம். இந்தியா இஸ் ஃபஸ்ட், இந்திய மக்களுடைய நலன் தான் முதல் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். இது வந்து நேருவின் சித்தாந்தத்தோடு இந்த அரசு செயல்படவில்லைங்கிறத சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார்? நேருவினுடைய ஃபெயிலியர் எங்கன்னா தேசமா சித்தாந்தமா அப்படின்னு பார்க்கும்போது அவர் சித்தாந்தத்தின் பக்கம் போயிட்டாரு, தேசத்தின் பக்கம் போகலை. அதான் பிக்கஸ்ட் ஃபெயிலியர். அவருடைய அவராக கற்பனை பண்ண ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் போய்விட்டார். ஆகையினால அந்த சித்தாந்தத்தை சேர்ந்த நாடு நம்மளை வந்து கசக்கி புடியும் போது கூட அந்த நாடு சரியானா நாம் சரியாயிருவோம்னு ஒரு நம்பிக்கையில் பைத்தியக்காரத்தனமாக பண்ணார். யாரும் மறக்க முடியாது. அவருடைய சித்தாந்தத்தினுடைய தாக்கம் என்பது தேச மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற சிந்தனையை அவருக்கு உருவாக்கிட்டது. இப்போது ஆகையினால தான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் முதல்ல இந்தியாவுக்கு கிடைத்த இடத்தை சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனப்பான்மை இருந்தது. அது இன்ன வரைக்கும் நாம் பெர்மனண்ட் இடம் கிடைக்காம என்ன கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது பெரிய தப்பு. பஞ்சசீலத்துக்கு போனார். என்ன ஆச்சு? அவர் போன அடுத்த நிமிஷம் சைனா நம்ம மேலே போர் தொடுத்தார்கள். அதாவது நீயும் தமிழில் சொல்லுவாங்கள்ல, நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி திங்களாங்கிற மாதிரி இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பாலிசியை நேரு பண்ணிட்டு இருந்தார். நேருவுக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தது. ஆனால் அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு மொத்த இந்தியா அவர் பின்னால் இருந்தது. அவர் நம்பி இந்தியா ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் நேரு வந்து இந்தியாவை தன்னை மக்களை அவர் பிட்ரை பண்ணிட்டாருங்கிறதான் நான் உண்மையாக சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு நாத்திகவாதியாக இருந்து கொண்டு இன்றைக்கி 22ஆம் தேதி பிரம்மாண்டமான ராமர் கோயில் வர இருக்கிறது. அதுக்கு முதல் தடையாக இருந்தவர் நேரு. யார் இல்லைன்னு சொல்லவே முடியாது. முதல் தடையாக இருந்தவர் நேரு. அன்னைக்கு அந்த அத்தாரிட்டிஸ் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அதுக்கு ஃபேவராக இருந்தபோது கூட நேரு இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ நேருனுடைய சித்தாந்தத்தால் இந்தியா பின்னெடுக்கப்பட்டது. சோசலிசம், கம்யூனிசம் சித்தாந்தத்தால். ராஜீவ்காந்திக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சது. 400 சீட்டுக்கு மேலே கிடைச்சது. ஆனால் ராஜீவ்காந்திக்கு ஆசை இருந்தது, அனுபவம் இல்லை. மிஸ்டர் கிளீன்னு வந்தார். மிஸ்டர் கிளீனை வந்தவரையே மிஸ்டர் போல்ட் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவரால் க்ளீனாக இருக்க முடியலை. நீ சிவில் ஏரியாவில் லஞ்சம் பண்ணால் தான் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நீ மிலிட்ரியில் பண்ண ஆரம்பிக்கலான்னு போஃபோர்ஸில் ஆரம்பித்து அவரை கவுத்தி விட்டுட்டாங்க. அடுத்து யாரையாவது நாம் பாராட்டணும்னா இந்திய மக்களை பாராட்ட வேண்டும். 2014, 2019 மாற்று அரசியலை முன்வைத்த மோடிக்கு ரொம்ப தெளிவாக பெரும்பான்மை கொடுத்தார்கள். நீங்கள் கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, சைனாவில் இதுவரைக்கும் ஆட்சி ஒரே ஆட்சி, மாறாத ஆட்சி. ஆகையினால அவங்க மற்ற நாடுகளுடைய நிலத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு அது ஒரு பாலிசியாக வைத்துக்கொண்டு எக்ஸ்பானிசம்ங்கிறது அவங்களுடைய பாலிசி. அந்த இடத்துல அவங்க மாறவே இல்லை. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி 4 வருஷம் 2019 இன்ன வரைக்கும் 4 வருஷம் எல்ஐசியில் ஒரே பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2024 மோடி மாறிட்டாருன்னா தனக்கு ஏந்த அரசாங்கம் வந்துடுதுன்னா, ஏன்னா அவருக்கு ஏற்ற அரசாங்கம் தான் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்தது. நீங்கள் ஒரு ஏகே ஆண்டனி பார்டர் எப்படி இருக்கணும்னு பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசினது, இந்தியா பாதுகாக்க இருக்க வேண்டும், பார்டர்லாம் கண்டுக்காமல் இருக்கணும், சைனாக்காரன் வந்தால் வந்துட்டு போகிறா, நீ ரோடு போட்டால் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிற அதுக்கு நிதியும் இல்லைன்னு வேறு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் மோடி அவர் எடுத்த உடனே நேஷன் ஃபஸ்ட் என்று ஒரு பாலிசி எடுத்தார். நீங்கள் கொள்கையெல்லாம் விட்டுருங்க சார், நீங்கள் ஹிந்துத்வா இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்ட் இல்லை, நீங்கள் சோசலிஸ்ட் இல்லை, முதல்ல நேஷன் ஃபஸ்ட். இந்த இடத்துல நேஷன் ஃபஸ்ட்
அப்படிங்கிறத நேரு எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நேஷன் ஃபர்ஸ்ட்டுங்கிற பிரச்சனையை நேரு எடுத்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை வந்திருக்காது. அவர் நேஷன் ஃபர்ஸ்ட்டுங்கிறத விட நேரு ஃபர்ஸ்ட்டுன்னு ஒரு கொள்கையை எடுத்து விட்டார். அதனால் என்னாச்சு, பல நாடுகளில் சமரசம்னு போய் இன்னைக்கு உலக நாடுகளினுடைய அதிபர்கள் மோடியை சொல்லுகிறார்கள். மோடி நேஷன் இடத்துல அன்காம்ப்ரமைசிங்காக இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதைத்தான் ஜெய்சங்கர் எடுத்துக்காங்க. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் கத்தாருங்க 8 பேரை தூக்கில் போட்டாங்க. 8 பேரை தூக்கில் போட்டாங்க. நேற்று முந்தா நேற்று தண்டனை குறைப்பு. என்ன நடந்தது? யாரும் செய்யாத ஒரு வேலையை பண்ணாங்க. கத்தார் நாட்டினுடைய மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய ஒரு சைபர் அட்டாக் இந்தியா நடத்தினது. இதுவரைக்கும் சைபர் அட்டாக் யார் நடத்தியிருக்கா? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அமெரிக்கா பின்லேடனை அங்கே தூக்கி போட்டது, எங்கே பாகிஸ்தானில் தூக்கி போட்டது. இன்றைக்கி இந்தியா தனக்கு எதிரானவர்களை தூக்கி போட்டுட்ருக்கு. அரசாங்கம் போடுகிறதா யார் போடுகிறதாங்க பிரச்சனை. அப்போ நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பாலிசி வந்ததுனால சைனா இப்படி ஒரு இந்தியாவை எதிர்பார்க்கவில்லை. ரியலிஸ்டிக் இந்தியாவை ஒன்றும் இல்லை சார், டாய் சைனா பொம்மைனாலே சைனா. அதுக்கு நரேந்திர மோடி ஒரு டாய் கிளஸ்டர் கொண்டு இன்றைக்கி டாய் இண்டஸ்ட்ரியில் சைனாவுக்கு வழி இல்லைன்னு கொண்டு வந்துருக்கிறார். ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தீபாவளி பட்டாசு சைனா என்ன பண்ணி கொண்டு இருந்தது. நூற்றுக்கும் மேற்பட்ட ஆப்களை நம்ம 149 ஆப் கிட்டத்தட்ட. அப்போது பார்வை என்ன இருக்குது? வர்த்தகம், ஆனால் நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட். இதைத்தான் ஜெய்சங்கர் பாராட்டி இருக்கிறார். இன்னும் நான் அந்த புஸ்தகத்தை படிக்கலை, புஸ்தகமே இப்போ தான் வந்திருக்கிறது. நேற்று தான் ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆர்டர் பண்ண பிறகு இன்னொரு நாள் அதை பற்றி தெளிவாக பேசுவோம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச அவருடைய இன்டர்வியூ வெளியில் வந்த எல்லாத்துலேயுமே அழகாக சொல்லியிருக்காரு. நேரு ஃபாலோ பண்ணது சைனாட்டை ஒரு ரொமான்டிசிசம். ஏன்னா ரொமான்டிசிசம்னா ஒரு காதல், ஒரு அன்பு. ஏன்னா அவருக்கு கம்யூனிசத்தின் மேலே ஒரு பற்று அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டு, ஆகையினால அவர் ரியலிசத்தை பார்க்கவில்லை. என்றைக்கு உங்களுக்கு காதல் வந்ததோ அப்போ உங்களுக்கு காதல் கண்ணை மறைக்கும், அது நேருவுக்கு மறைத்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டு, இவருக்கு பேச்சலர், இவருக்கு அந்த காதல் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த காதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தின் மீது அதிகமாக காதலிக்கக்கூடிய நபர் தானே மோடி. இல்லை, தேசத்தின் மீது மட்டும் காதல்னு சொல்ல முடியாதுங்க. அவருக்கு தன் கொண்ட கொள்கை மீதான காதல் அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் மீதான காதல் அதிகமாக இருக்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனே வேற யாராவது சொல்லிட்டு போகலாம், அவர் உண்மையிலே அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேசத்தை தெய்வமாக மதிக்கிறார். அதுதான் அவருடைய. தெய்வத்தின் மீது காதல் செய்ய முடியுமானா அது நம்ம இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதையும் மோடி நிரூபித்து கொண்டிருக்கு. உலக நாடுகளுக்கு இந்த நாடு மாதிரி இருக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்களால அப்படி இருக்க முடியலேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. என்னென்னா அது இஸ்ரேல். நம்ம எப்போ சுதந்திரம் அடைஞ்சோமோ அந்த நேரத்தில் தான் அந்த நாடு உருவாக்கப்பட்டது. ஒரு பாலைவன தேசமாக இருந்தது, இப்பொழுது பசுமையான தேசமாக அதை தங்களுடைய உழைப்பினாலும் தொழில்நுட்ப வளர்ச்சினாலும் மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த நாட்டை சுற்றி பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது, அதற்கு அவங்க பதிலடி கொடுக்கறதுன்னு. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி மிக மோசமான ஒரு நாளாக இருந்தது. என்னென்னா, இஸ்ரேல் இதுவரை எதிர்பார்க்காத வகையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்கு உள்ளார புகுந்து அங்கே அந்த வீக்கெண்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டவர்களை சுற்று கொண்டார்கள். பல பெண்களை மானபங்கப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போதும் கூட 250 ஹோஸ்டேஜஸாக வச்சுருந்தாங்க. அதில் இஸ்ரேல் கணக்குப்படி சில பேரை இப்போ பரிமாற்றம் பண்ணி கொண்டார்கள். 129 பேர் இன்னும் ஹோஸ்டேஜஸாக இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த பயங்கரவாத செயல் நடந்த பிறகு இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்தது. ஹமாஸ் என்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு முழுவதுமாக கொன்றொழிக்கப்படும் வரை இந்த போர் ஓயாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக காசா மீது தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
ஹமாஸ் உடைய ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே வெளிநாடுகளில் ரொம்ப சௌக்கியமாக டாலர்களில் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க சௌக்கியமாக இருக்காங்க. ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள், அதாவது இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாவமாக இருக்கிறாங்க. இவங்களால் ஊக்கம் பெற்ற பயங்கரவாதிகள் தொடர்ந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆப்ரேட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலே அல் அரூரி அப்படிங்கிற ஒரு ஹமாஸ் லீடர். அவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறார். இவர் லெபனானில் பதுங்கி இருந்திருக்கிறாரு. இந்த மொசாடு கரெக்டாக இவரை ஏர்மார்க் பண்ணி எந்த பில்டிங்கில் இருப்பார், எந்த ஃப்ளோரில் இருக்காருன்னு பார்த்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணி அவரை சுற்றி இருந்த பாதுகாவலர்களோடு அவர் கதையை முடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இஸ்ரேலுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை உலகத்தில் இந்த நாடுக்கும் கிடையாது சார். ஏன்னா அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் சின்ன ஒரு நிலப்பரப்பு இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகிறது. வச்சுக்கோ நீ இஸ்ரேல். அப்போது ஓசோ ஒன்று சொல்லுகிறார், அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இதை விட சதி பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நிரந்தரமாக இஸ்ரேலுக்கு ஒரு தொல்லை கொடுக்கும், எல்லா பக்கத்துலேருந்து தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணி இஸ்ரேலுடைய முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நான் என்ன பார்க்குறேன், அது இஸ்ரேலுடைய தன்னம்பிக்கை அப்படி பார்க்குறேன். இதே விஷயத்தை அவர்களும் யோசித்திருப்பார்கள், நாடுங்கிற எண்ணத்தில் வரல. ஏன்னா அவர்கள் வந்த உடனே நான் ஒவ்வொருவரும் இஸ்ரேலுக்கு வெளியில் இருந்தபோது அடுத்த சந்திப்பு சுதந்திர இஸ்ரேலில் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சுதந்திர இஸ்ரேலுக்கு அவங்க வந்தாச்சு. வந்ததுங்கிறதுக்கப்புறம் சுற்றி வர பிரச்சனை. இன்னைக்கு நான் ஏற்கனவே முந்தின கேள்விக்கு சொன்ன அதே பதில், அவர்களுக்கும் நேஷன் ஃபஸ்ட், நேஷன் ஃபஸ்ட், அதே மாதிரி அவர்களுடைய ரேஸ் ஃபஸ்ட். அதில் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அது உலகம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, நாங்கள் கொஞ்சம் போல ஜூஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஜூஸினுடைய வெல்ஃபேர் ஃபஸ்ட் என்பதை அவர்கள் காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால தான் இந்த ஹமாஸ் அட்டாக்கு பிறகு உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு தூது விட்டார்கள், நீ திருப்பி அடிக்காத. கடைசி ஹமாஸ் லீடர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அடிப்போம். இதுதான் அன்காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூடுங்கிறது. நெத்தன்யாகுனுடைய இது நெத்தன்யாகுன்னு இல்லை, எந்த இஸ்ரேலி தலைவராக இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பார். இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் ஒருத்தர் சொல்ல முடியாது. நீ மோடி சொல்லிட்டு இருக்கிறாங்கிறது வேற விஷயம். வேற எங்கேயும் கூட பல எதிர்கட்சி தலைவர்லாம் இப்போதைக்கு ஒரு கூட்டாட்சியில் தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கிறார்கள். இங்கே மாதிரி வெளிநாட்டில் போய் இந்தியாவை மட்டமாக பேசிட்டு வர்றது போய் நரேந்திர மோடி கவக்குது பாகிஸ்தானில் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லை. ஆகையினால ஒருமித்து இஸ்ரேலால் உலகத்தை வெல்ல முடியும் என்பதை காமித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நான் சென்ற கேள்விக்கு உங்களுக்கு கத்தார்லேருந்து ஒரு பதில் சொன்னேன். கத்தாரில் 8 பேரை தூக்குவிட போட்டது எதற்காக? இந்தியா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணது, அதை ஏதாவது வழி பண்ணணும்னு கத்தாருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நான் ஒரு இத்தோண்டு நாடு உன்னை மிரட்டி பார்ப்பேன், நான் மிரட்டி பார்த்தது. ஆனால் போயிட்டு வான்னு இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கி அரசாங்கத்திட்ட இருந்தது. டிப்ளமசி ஆஃப் இந்தியா, கான்ஃபிடென்ட் ஆஃப் இந்தியா கத்தாரை அடிபணிய வைத்திருக்கிறது. கத்தார், ஈராக், ஈரான், ஈஜிப்ட், எல்லாரும், லெபனான், திடீர்னு நேற்று வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா கூட போது ஹியூமன் ரைட்ஸ்னு கத்த ஆரம்பிக்குது சார். எதை பற்றியும் கவலைப்படலை. ஐநாவில் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க சார், கவலைப்படலை. ஐநா கூட்டு சொல்லுது சார், கவலைப்படலை. அதுதான் ஒரு நாட்டினுடைய ரிசால்ட். அதைத்தான் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குல்ல, நீ பள்ளிக்கூடத்தை அடிக்கிற, நீ ஆஸ்பத்திரியை அடிக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு கீழே இவன் பங்கர் வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பங்கர் வச்சுருந்தா என்ன பண்ணுறது சார்? இதைத்தானே சார் எல்டிடி ஒரு காலத்தில் பண்ணாதான் சொல்லுவாங்க, ஹியூமன் ஷீல்டு. அப்போ ஹியூமன் ஷீல்டை வைத்துக்கொண்டு காஷ்மீர்லேயே என்ன நடந்தது? ஏதாவது வந்தால் ஹியூமன் ஷீல்டு, அவங்க மிலிட்ரி மேலே கல்லை தூக்கி எறிவாங்க, அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணால் ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும். அது சின்ன பசங்களை விட்டு கல்லை விட்டு சின்ன தூக்கி ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும். இந்த அயோக்கியத்தனமான ஹியூமன் ரைட்ஸை பற்றி இஸ்ரேல் கவலைப்படலை. இஸ்ரேலேருந்து உலகம் எடுத்துக்கொள்ள பாடம் என்னென்னா, இந்த ஹியூமன் ஷீல்டை வைத்து வந்துட்டு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 800 கோடி ஜனத்தொகையில் யாரோ ஒருத்தர், ஹமாஸுங்கிறது ஒரு பெரிய ரேஸ் கிடையாதுங்க, ஆனால் ஜூஸுங்கிறது ஒரு ரேஸ். ஹமாஸுங்கிறது ஒரு இனம் கிடையாதுங்க, ஜூஸுங்கிறது ஒரு இனம்.
ஒரு இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் உலகத்துக்கு இருக்கிறதே தவிர பயங்கரவாதிகளுக்கு இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டோம்னா நம்மளுடைய ஆதரவு ஏன் இஸ்ரேலுக்கு நம்ம புரியும். இஸ்ரேல் வெற்றி பெற வேண்டும். கடைசி ஹமாஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை கூட அது எக்ஸ்டர்மினேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆசை. இஸ்ரேலுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக கருத்துக்களை தெரிவித்தோம். மிக்க நன்றி. நன்றி ராஜேஷ். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நம்முடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் பாட்காஸ்டாக கேட்டு மகிழலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்,